ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஜேர்னல் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காலம்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம். டேட், பர்டிகுலர், எல்எஃப் லெட்ஜர் ஃபோரியோ, டெபிட் அண்ட் தென் கிரெடிட். இங்கே டேட்ஸ் போடுவோம், பர்டிகுலர்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ், டெபிட் அண்ட் கிரெடிட்டில் அந்தந்த என்ட்ரிக்கு நேரம் அமௌண்ட் போடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெயசீலி இஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர் ஹேவிங் அ ப்ரொவிஷன் ஸ்டோர் following on the transaction during the month of Jan 2018. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் இருக்கும் அண்ட் தென் டிரான்சாக்ஷன், அப்புறம் அமௌண்ட். ஜேர்னல் போடணுன்னா ரொம்ப ஈஸி. கோல்டன் ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜேர்னல் போடும்போது நம்ம ப்ரொப்ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும். ஸோ ஜேர்னலை ஒரு 3-4 ஸ்டெப்லேயே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு டிரான்சாக்ஷனை படித்து அது என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கோல்டன் ரூல்ஸ் படி எந்த அக்கௌண்ட்டில் வருது, டெபிட்டில் வருதா கிரெடிட்டில் வருதான்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ டெபிட்டில் வர்றது டெபிட்லேயும், கிரெடிட்டில் வர்றது கிரெடிட்லேயும் போட்டுக்கிட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் தென் கடைசியாக நரேஷன்னா இந்த டிரான்சாக்ஷனோட ப்ரிசைஸ்டு சென்டென்ஸ் தான் நரேஷன். ஸோ ஃபியூ ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு Jan 1 கம்மன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. கம்மன்ஸ்டுனா ஸ்டார்டிங்னு அர்த்தம். ஸோ இதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று கேஷ், இன்னொன்று கேபிட்டல். கேஷ் ரியல் அக்கௌண்ட் கோல்டன் ரூல்ஸ் படி. ஸோ ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் பிஸ்னஸ்குள்ளே வருது, ஸோ டெபிட். ரெண்டாவது கேபிட்டல். கேபிட்டல்னா ப்ரொப்ரைட்டர் அக்கௌண்ட் அது. ஸோ ப்ரொப்ரைட்டர் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க, ஸோ அதுதான் கேபிட்டல். ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட், த கிவர். ஸோ ப்ரொப்ரைட்டர் கொடுக்கறதுனால த கிவர் அப்படின்னு வரும். அதை எப்படி ஜேர்னல் என்ட்ரியாக போடணும்னா, 2018 Jan 1 டேட்டில் போட்டுக்கணும். அண்ட் தென் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் அக்கௌண்ட் போடும்போது இங்கே 2ன்னு சேர்த்துக்கிட்டு இந்த கொஞ்சம் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் நரேஷன்னா சொன்னேன் டிரான்சாக்ஷனோட ப்ரிசைஸ்டு சென்டென்ஸ் அப்படின்னு. அப்புறம் இங்கே அமௌண்ட் போடணும். டெபிட் நேராக 80,000 அண்ட் தென் கிரெடிட் நேராகவும் 80,000. ஏன்னா 80,000 கேஷாக பிஸ்னஸ்குள்ளே வருது, கேபிட்டலாக ஜெயசைலன் கிட்டது வெளியில் போகுது. ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் 40,000. இது என்ன நடந்திருக்கு, கேஷை பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, கேஷ் அண்ட் தென் பேங்க். கேஷ்னாலே ரியல் அக்கௌண்ட். ஸோ இங்கே இது கிரெடிட், வாட் கோஸ் அவுட். அண்ட் தென் பேங்க் த ரிசீவர். அதனால பேங்க் டெபிட்ல வரும், கேஷ் கிரெடிட்ல வரும். ஸோ இங்கே பாருங்க, டேட் போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் deposited cash into bank 40,000. Third, purchased goods by paying cash 5,000. ஸோ இங்கே கேஷ் பர்ச்சேசஸ் நடந்திருக்கு. இதில் இருக்க 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, பர்ச்சேசஸ் அண்ட் தென் கேஷ். பர்ச்சேஸ்னா பிஸ்னஸ்க்காக கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்ஸ் பிஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் வாட் கோஸ் அவுட். ஸோ வெளியில் போகுது, கேஷ் வெளியில் போகுது, பர்ச்சேஸ்க்காக வெளியில் போச்சு. ஸோ கிரெடிட். அதனால் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கூட்ஸ் பர்ச்சேஸ் பை கேஷ் 5,000 அண்ட் தென் இங்கேயும் 5,000. பர்ச்சேஸ்னாலே
டெபிட் அண்ட் தென் சேல்ஸ்னா கிரெடிட். ஏன்னா சேல்ஸ் வந்து சேல் ஆகி வெளியில போகுது, வாட் கோஸ் அவுட். அந்த டைம் கேஷ் உள்ள வரனால கேஷ் வந்து டெபிட்ல இருக்கும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட் கடனுக்கு வாங்கியிருக்காங்க, காசு இன்னும் கொடுக்கல. ஸோ இதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, இங்கே கேஷ் இருக்குல்ல, ஆனால் இந்த இடத்துல கேஷ் இப்போ தான் லிப்டன் அண்ட் கோ நம்ம போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே தான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிப்டன் அண்ட் அக்கௌண்ட், அவ்வளோதான். கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் 10,000 10,000 அப்படியே போட்டுக்கணும். 5th sold goods to Joy and received cash 11,000. சேல் ஜாய்க்கு குட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க, கேஷுக்கு 11,000 கேஷுக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், சேல்ஸ்னாலே கிரெடிட்ல வரணும், அந்த டைம் கேஷ் வந்து டெபிட்ல வந்துடும் அப்படின்னு சொன்னால. ஸோ இங்கே பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் சேல்ஸ் 11,000 அண்ட் தென் 11,000. 6th என்ட்ரி பார்த்தோன்னா பெய்ட் salaries பை கேஷ் 5,000. சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சேலரிஸ் அண்ட் தென் ஸ்டேஷ்னரி இதெல்லாம் வந்துட்டு செலவுகள், பெய்டு கொடுத்துருக்காங்கனாலே சேலரிஸ்னாலே செலவு தான். இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளுக்கு சேலரி கிடைக்குதுன்னா நம்மளுக்கு அது இன்கம், பட் ஓனருக்கு வந்துட்டு அது எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த இடத்துல 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, சேலரிஸ் அண்ட் கேஷ். சேலரிஸ் எதில் வரும், நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கேஷ் வந்து வாட் கோஸ் அவுட், ரியல் அக்கௌண்ட். ஸோ அதனால் இங்கே என்ன வரும்னா, சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் சேலரிஸ் பெய்டு 5,000 5,000. அடுத்தது என்னன்னா, பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th Jan. முன்னாடி லிப்டன் அண்ட் கோ கிட்ட இருந்து 10,000க்கு கூட்ஸ் கிரெடிட்க்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ அது இப்போ செக்கு மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த என்ட்ரியில் வந்து சொல்றாங்க. அதை எப்படி என்ட்ரியா போடணும்னா, லிப்டன் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் டு பேங்க் அக்கௌண்ட்னா, செக்னாலே பேங்க் தானே, செக்கு மூலமா கொடுத்துருக்கனால இங்க வந்து பேங்க் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் மேட் பை செக். நெக்ஸ்ட் bought furniture by cash 4,000. ஸோ ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க 4,000க்கு. எதுனாலும் இப்போ இதுவும் என்ன, பாட்னா பர்ச்சேஸ்னா எல்லாமே ஒன்று தான். ஸோ பர்ச்சேஸ்னாலும் பாட்னாலும் ஒன்று தான். அதனால இதுவும் டெபிட்ல தான் வரும். எதுக்காகனா, முன்னாடி நம்ம பர்ச்சேசஸ்ன்னு போட்டோம், ஆனால் இங்கே ஏன் ஃபர்னிச்சர்னு போடுறோம்னா, அங்கே கூட்ஸ்ன்னு பொதுவாக கொடுத்துட்டாங்க, பட் இங்கே ஃபர்னிச்சர்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷனில் ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ், இங்கே வந்து 4,000. அதுக்கப்புறமா பெய்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ் 1,000. பெய்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் செலவுகள், நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ என்ன வரணும் இங்கே, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் 1,000 அப்படி போட்டுக்கணும். நரேஷன் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அது வந்து அதுதான் ரூல், ஓகேவா. அண்ட் தென் கடைசியாக வந்து பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு என்னன்னா, பேங்க்ல பெய்ட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபர்னிச்சருக்கு. ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அதனால அதையும் டெபிட்ல தான் போடணும். கோல்டன் ரூல்ஸ் படி நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். நரேஷன்ல இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் பெய்ட் 300. அவ்வளோதான்.
என்ட்ரிஸ் 10 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 முடிஞ்சிருச்சு. மற்ற சம்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.